நாம இன்னைக்கு அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கோம். இந்த அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி முன்னாடி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு அபிநயா. நாம இப்ப கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துல தான் இருக்கோம். அங்க ஒரு வித்தியாசமான நடுக்கல் இருக்கு. அதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாமா? நம்மளுக்கு சொல்ல போறது பூர்வாவும் வேதாவும். வாங்க. இவர்தான் பூர்வா, இவர்தான் வேதா. இவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. அந்த நடுக்கலை பத்தி சொல்லலாமா? தெரிஞ்சுக்கலாமே. வேதா, இதுக்கு முன்னாடி நிறைய நடுக்கல்ல பார்த்தோம். அந்த நடுக்கல் ஒரு மாதிரி இருக்கு, இந்த நடுக்கல் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு? இது காவேரிப்பட்டினத்து அரசருடைய நடுக்கல். எப்படி நீ சொல்ற? இவர் பார்த்தேன்னா அரசர்கள் உட்காந்துட்டு இருக்க சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தேன்னா ஒரு காலம் மடக்கி ஒரு கால சிம்மாசனத்துக்கு கீழே வச்சு அரசர்கள் எப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. வேற என்னென்ன இதுல சிறப்பு? சாமி சிலைங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி கீர்த்தி முகமும் பிரபாவலியும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசன் ஒரு தாமரை மலரை கையில பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி அரசர் பார்த்தீங்கன்னா கழுத்துல அணிகலனும் தோல்ல அணிகலனும் அணிஞ்சிட்டு இருக்காரு. காதுலையும் குண்டலமும் அணிஞ்சிட்டு இருக்காரு. தலைப்பாகையும் இந்த பக்கம் அலங்காரத்தோட காணப்படுகிறது. இவங்க பக்கம் இருக்கிறவங்க தான் அரசு. இவங்களும் நகைகள் அணிஞ்சிருக்காங்க, கையிலையும் அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைய இவங்களும் கையில வச்சிருக்காங்க, குண்டலம். இவர் பார்த்தேன்னா வைணவர்னு காமிக்கிறதுனால நெத்தில பார்த்தேன்னா நாமம் போட்டிருக்காரு. ஏன் நெஞ்சில கை வச்சிருக்காரு? இவர் பார்த்தேன்னா எதுக்காச்சும் உறுதி கொடுத்திருப்பாரு, அதனாலதான் இப்படி நெஞ்சில கை வச்சிட்டு இருக்காரு. சரி, இது எங்க கிடைச்சிச்சு? காவேரிப்பட்டினம் சரோஜினி தியேட்டருக்கு பின்னாடி கிடைச்சிச்சு. சரி, இத யாரு இங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்க? கலெக்டரோட உதவியால அங்க இருக்கிற விஓவோட உதவியாலையும் எடுத்துட்டு வந்து இங்க ஒப்படைச்சாங்க. சரி வேதா, நம்ம காவேரிப்பட்டினத்துல இருக்க சரோஜினி தியேட்டருக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்த நடுக்கலுக்கு அங்க இருக்கிறவங்க ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கதையை பத்தி பார்க்கலாம். இந்த அரசன் காவேரிப்பட்டினத்தை ஆண்டு வந்தார். அப்ப ஒரு முறை தென்பனையாத்துல பெரிய வெள்ளம் வந்தது. அப்ப நிறைய வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. மக்கள் எல்லாம் அரசர்கிட்ட ஓடி வந்தாங்க. அப்ப சரோஜினி தியேட்டருக்கு பின்னாடி தான் அந்த அரசருடைய மாளிகை இருந்துச்சு. எல்லா மக்களும் அரசரை பார்க்கறதுக்கு மாளிகைக்கு வந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெரியவர் அரசர்கிட்ட போய், அரசே இந்த வெள்ளம் எங்க வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்குறாரு. அப்போ உடனே அரசர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் என்னுடைய மாளிகையில இப்போதைக்கு தங்கிக்கோங்க அப்படின்றாரு. அரசர் போய் அமைச்சரை கூப்பிட்டு எல்லாருக்கும் மேடான பகுதியில் வீடு கட்டி தாங்க அப்படின்னு சொல்றாரு. அரசரும் அமைச்சரும் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்ட அப்புறம் இவங்க மாளிகையில தங்கியிருந்த மக்களை கூட்டிட்டு போய் கட்டின புது வீட்டில் தங்க வைக்கிறாரு. அப்புறம் விவசாயம் நல்லா செழிக்கணுன்றதுக்கோசரம் ஆத்துல இருந்து பாசன கால்வாய்களை வெட்டினார். இவர் மேலே இந்த அரசர் மேலே மக்கள் ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அரசர் ஒரு நாள் இறந்துடுறாரு. அவரோட மனைவியும் அவரோட உடன்கட்டை ஏறிறாங்க. அரசர் மேலே வச்சிருந்த பாசத்துக்காக காவேரிப்பட்டினம் மக்கள் அவருக்கு நடுக்கல் நடுறாங்க. அந்த நடுக்கலை வழிபட்டுட்டும் வந்தாங்க. 2020ஆம் ஆண்டு கூட அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போன மக்களோட பரம்பரையினர் சரோஜினி தியேட்டருக்கு பின்னாடி இருந்த இந்த நடுகளை வழிபட்டு கெடா வெட்டி பொங்கல் வச்சு சிறப்பாக விழாவாகவே கொண்டாடி அப்ப அங்க 1000 பேர் கூட வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. நிலம் வாங்கினவர் இந்த நடுக்கல்லை எடுத்து தூக்கி ஓரமா போட்டாரு. டிராக்டர் இந்த நடுக்கல்லை எடுத்துன்னு முள் புதர்ல போட்டுடுச்சு. இதை பார்த்த அருங்காட்சியக பொறுப்பாளர்கள் மாவட்ட கலெக்டர் கிட்ட சொல்லி இந்த நடுகல்ல அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மண்ணெண்ணை புதைச்ச இடத்துல ஒரு பள்ளிப்படை நடுக்கலும் இருக்கு. அந்த பள்ளிப்படை நடுக்கல் காவேரிப்பட்டினத்துல இருக்க விநாயகர் கோயில இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மன்னர்களுக்கு எடுக்கப்பட்ட 2 பள்ளிப்படை நடுக்கல்களை இதுவும் ஒண்ணு. என்ன நண்பர்களே, காவேரிப்பட்டின அரசர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கே வேதாஸ்ரீ, மாணவி ஏ அபிநயா, மாணவி எம் பூர்வா, நகராட்சி நடுநிலைப்பள்ளி, அண்ணா நகர், கிருஷ்ணகிரி. கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜ் மற்றும் அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவக்குமார் இவர்களின் பங்களிப்பிற்கு நன்றி.